கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னில் நிறைவேறுமா என்று சந்தேகத்தோடு இருக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது எரேமியா 29:10. உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன். ஆதியாகமம் 18:10 சாராளிடத்தில் தேவன் ஒரு நல் வார்த்தையை கூறுகிறார். அதாவது ஒரு கால திட்டத்தை குறிப்பிடுகிறார். உற்பவ திட்ட காலம். 10 மாதத்தில் உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் என்று கர்த்தர் சொன்னார். 11ஆம் வசனத்தில் உடனே சாராள் நகைத்தாள். இந்த நகைப்பு தேவன் கொடுத்த நல் வார்த்தை நிமித்தமாக மகிழ்ச்சியில் வந்த நகைப்பு அல்ல. பல காலம் இந்த வாக்கு தத்தம் நிறைவேறும் என்று 25 ஆண்டுகள் காத்திருந்த பிறகும் இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறாரே என்று விரக்தியின் மிகுதியில் சாராள் நகைத்தாள். சாராள் நகைத்ததின் காரணம் தான் என்ன? வசனம் 11-12 சொல்லப்பட்டிருக்கிறது. அவளும் அவள் கணவனும் மிகவும் வயதானவர்கள், கிழவன். இரண்டாவதாக, பெண்களுக்கு என்று உள்ள அந்த வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. மூன்றாவதாக, எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்ற கேள்வி அவளுக்குள்ளாக இருந்தது. இதை நினைத்தும் காத்திருந்த விரக்தியிலும் அவள் நகைத்தாள். தேவன் சொன்னது நிறைவேறிற்றா? ஆம், நிறைவேறிற்று. ஏனென்றால் நம் தேவன் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. தேவன் சொன்னபடியாக ஒரு குழந்தை அவர்களுக்கு பிறந்தது. ஆமாங்க, நமக்கும் தேவன் வாக்குத்தத்தமாய் கொடுத்த நல் வார்த்தைகள் நிறைவேற கூடாதபடிக்கு சூழ்நிலைகள் மாறியிருக்கலாம். அவ்வளவு ஏன், வாக்குத்தத்தங்களை நாம் மறந்து போயிருக்கலாம். அதற்காக ஜெபிப்பதை கூட நிறுத்தி இருக்கலாம். ஆனால் உண்மையுள்ள தேவன் அதற்கு என்ற ஒரு காலகட்டத்தை நிர்ணயித்துள்ளார். அந்த காலகட்டம் நிச்சயமாய் தவறாது. நீங்களே மறந்தாலும் உங்களுக்கு அவர் சொன்ன நல்வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். விரக்தியில் அல்ல, மகிழ்ச்சியோடு கம்பீரத்தோடு ஆடி பாடி சிரிக்க துதிக்க தேவன் வைப்பார். ஏனென்றால் நிச்சயமாய் அவர் உங்களுக்கு தந்த நல்வார்த்தை நிறைவேற்றுவார். ஜெபிக்கலாமாங்க. தேவரே, நான் காத்து காத்து சோர்ந்து போனேன். நீர் எனக்கு தந்த நல்வார்த்தை நிறைவேற வாய்ப்பே இல்லை. உன் வாக்கு தத்தங்களையும் மறந்து போனேன். ஆனாலும் இந்த நாளில் நல்வார்த்தை நிறைவேற்றுவேன் என்று வாக்கு செய்தீரே, துரிதமாய் நிறைவேற்றும். என்னையும் மகிழ்ச்சியாக்கும். விரக்தியில் அல்ல, உண்மையாலே உம் சமூகத்தில் சிரித்து மகிழ எனக்கு கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.